எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கல்பனா பண்ணி சொல்லுங்க. ஆஹா, ஓய்வு பெற்ற வாழ்க்கை. எல்லா ஓய்வு பெற்ற அன்பர்களுக்கும் அன்பான அர்ப்பணிப்புங்க. உண்மையிலேயே நம்மள பலருக்கும் பரிச்சயமா இருக்க அனுபவம் தான் இது. எல்லாரும் அனுபவிப்பீங்க. நிறைய பேர் பணி ஓய்வு பெற்றவங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனாலும் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்ப அதுல இருக்க இது கடைசியில நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு என்னன்னு புரிய போகுது இல்லையா? இது ஆண்மகன்களுக்கு உண்டானதுங்க. ஓய்வு பெற்றுட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி தெரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நேரம் படுக்கையில படுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒய்ஃப் என்னமா நீங்க எழுந்துக்கல, எவ்வளவு நேரம் தூங்குவீங்க, வேலை இல்லைன்னா இப்பதான் பார்த்து தூக்கதானா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, அது அதிகாலையில எழுந்திரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நேரமா எழுந்திரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க திரும்ப ஒய்ஃப்லாம், உங்களுக்கு தூக்கமே வராதா? காலையில 4 மணிக்கு எழுந்து சத்தம் போட்டா மத்தவங்கள எப்படி தூங்குறது? ஆபீஸ் இல்லைன்னா பேசாம தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓய்வு பெற்றவங்க வீட்டுல இருந்தோம்னா சொல்லுவாங்க, எழுந்ததும் மொபைலும் கையுமா உட்கார்ந்து எப்படி எப்ப பாரு டீட்டியும் கேட்டுக்கிட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் கூட செய்ய மாட்டீங்களா? வீட்டை விட்டு வெளியே கிளம்பாம இங்கே உட்கார்ந்துக்கிட்டு சும்மா உங்களால எல்லாருக்கும் வீட்டு வேலை லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓய்வு பெற்றவர் சரி வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு போனா, இவ்வளவு நேரம் எங்கதான் போனீங்க? ஆபீஸ் தான் இப்ப கிடையாது, இப்போ கூட வீட்டுல இருக்க கூடாது, நீங்க குடும்பத்தோடு கொஞ்சம் பேசலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறமே ஓய்வு பெற்றவங்க சரி இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஆன்மீகத்துல போய் பக்தி வழிபாட்டுல ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னா, என்னன்னா கோவில் கோவிலா சுத்தினா பணம் வருங்களா? அப்படி இந்த பூசாரிகள்ல பெரிய பணக்காரங்களா ஆகியிருப்பாங்க இல்லையா? இன்னும் டாடா பில்ல இவங்கெல்லாம் இல்லையா? அவங்க எல்லாம் எப்பவுமே ராமராமா சங்க சங்க அப்படின்னு தான் இருக்காங்களா? இதே வேலைதானே உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஓய்வு பெற்ற மீண்டும் வேலையில சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பயும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வேலைதான் எல்லாமே, இவ்வளவு வயசாகிட்ட பிறகும் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கணுமா? எப்பவுமே உங்களுக்காக காத்திருக்கணுமா நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் பண்ணுவாங்க ஆண்மகன்க சொல்லுங்க. சரி, ஓய்வு பெற்ற மனைவி புனித யாத்திரைக்கு அழைச்சிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, அவங்க சரி நீங்க மருதுமலைக்கு தானே கூட்டு போறீங்க, இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு தானே கூட்டி போறீங்க, மத்தவங்க எல்லாம் பாருங்க எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரையா சொல்லுவாங்க, சொல்லி கேட்பாங்க. அப்புறமே சரி இவங்க கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாலியான ஊருக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க ஒய்ஃப்லாம், வீடுதான் முக்கியங்க, வீணா செலவு பண்ணாதுங்க, உங்ககிட்ட என்ன பணமா கொட்டி கிடக்குது, அந்த பணத்தை வச்சுட்டு வீட்டை ஆல்டர் பண்ணலாம், நல்ல புடவை வாங்கி வைக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறமே ஓய்வு பெற்றவங்க சரி என்னதான் பண்றது போ அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாடங்கள்லாம் ரசிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொன்னேன், இந்த வயசுலயே உங்களுக்கு காதல் பாட்டுதான் கேக்குதா, எல்லாம் ஊஞ்சலாடுதா, பாடணுமா, பக்தி பாடல பாடுங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பண்ணலாம் போ அப்படின்னு சொல்லி நண்பர்கள் அழைத்து பேசினாங்கன்னா எப்பொழுதும் மொபைலும் கையுமா தான் பேச்சு. யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறீங்களோ தெரியல போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி போ, எப்பவுமே டல்லா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பனி ஓய்வு பெற்றவங்க எல்லாம் மேக்கப் போட்டுட்டு வெளில போனோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயசுல உங்களுக்கு இந்த அலங்காரம் எல்லாம் வேணுங்களாங்க, வீட்டுல எல்லாரும் இருக்காங்களா தெரியலைங்களா, குழந்தை குட்டிங்க மருமகள்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இதெல்லாம் தானே ஓய்வு பெற்ற வாழ்க்கை. எல்லாம் ஓய்வு பெற்ற நண்பர்களுக்கும் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஆனா என்னன்னா இதெல்லாம் கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் ஜாலியா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு இதெல்லாம் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா ஒரு இதாதானே இருக்கும், லைஃப் போர் அடிக்கும்ல. இது கஷ்டமான விஷயம்தான், இருந்தாலும் இதையும் கடந்து போவோமே. எத்தனையோ கடந்து வந்திருப்பீங்க வாழ்க்கையில, பணியில கலந்து வந்திருப்பீங்க, வாழ்க்கையில கலந்து வந்திருப்பீங்க. இதையும் ஜாலியா எடுத்துட்டு போங்க. அப்பப்ப கண்டுக்காம அப்பப்ப கண்டுக்காம போயிடுங்க. சரிங்களா? ஒய்ஃப் இருக்கு வரைக்கும் தான் வாழ்க்கை.
அந்த வாழ்க்கையை வந்து ஜாலியா அனுபவிச்சுட்டு போங்க. எதையும் வந்து இது பண்ணிக்காதுங்க. பணி ஓய்வு பெற்ற பிறகு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு இருக்காதுங்க. எல்லாரோடையும் கலந்து பேசுங்க. நீங்களா இருங்க. எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாங்க. விருப்பப்பட்டதை சாப்பிடுங்க. பழைய பாடெல்லாம் கேளுங்க. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருங்க. உங்க வயதுக்கு தகுந்த மேக்கப் போடுங்க. எல்லாமே நல்லதுங்க. சரிங்களா? அப்பப்ப ரெஸ்ட் எடுங்க. அப்பப்ப ஜாலியா இருங்க. எப்பப்ப வந்து எல்லாரோடையும் குழந்தை குட்டிங்களோட ஜாலியா இருங்க. அதுக்கு உங்க லைஃப் நீங்க என்னைக்குதான் வாழ்றது இல்லையா? ஒய்ஃபோடையும் இருந்து உங்களுக்கும் தனிமையை வந்து ஏற்படுத்திக்கோங்க. உங்க லைஃப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதே டைம்ல குழந்தைங்களுக்கு, ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பா நீங்க கொடுக்காமையா இருக்க போறீங்க. கண்டிப்பா கொடுக்க போறீங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஆண் மகன் தான் சொல்றாங்க. லேடிஸ் நினைச்சு பாருங்க. லேடிஸ்க்கும் கஷ்டம்தான். அவங்களும் வந்து இவ்வளவு நல்லா வெளில போயிட்டு இருந்தாங்க. வேலை இதுன்னு சொல்லி இப்ப ஃபுல்லா ஆக்குபைடா இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தானே. அவங்களுக்கு நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்க. இந்த பதிவு வந்து எல்லா நண்பர்களுக்கும் அர்ப்பணிப்புங்க.